அபி, சொல்லுண்ணே. அபி, எனக்கு வெளியே ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அதை அட்டன் பண்ண போறேன். நீ ஆஃபீஸுக்கு கிளம்பி முன்னாடி போ. அமுதா, என்னால இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியாது. உனக்கு எப்போ மீட்டிங் முடியும்? எப்போ முடியும்னு தெரியல. ஏன், என்னாச்சு உனக்கு? இல்ல அமுதா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. இல்ல அபி, அடிக்கடி தலைவலின்னு சொல்ற. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அமுதா, அந்த அளவுக்குலாம் இல்ல. நீ மீட்டிங் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போ. ஓகேடா, சரி, நீ ரெஸ்ட் எடு. இவன் வரது பார்த்தா அந்த பொண்ணதான் இருக்குமா? எப்ப போய் எதனா ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு. இவன் இதே மாதிரி இருந்தா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாயில் ஆகும். ஏன் அவன் புரிஞ்சிக்க மாட்டான்? நியூ ஸ்டாஃப் தானே, கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. என்னடி இது? என் வீட்டு வாசல மட்டும் இவ்வளவு தானே நிக்குது? ஒருவேளை ராத்திரி மழை பெஞ்சிருக்குமோ? ஆனா நம்ம மொட்டை மழையில தானே தூங்கணும், மழை பெஞ்ச மாதிரி தெரியலையே. இது பக்கத்து வீட்டுக்காரி வேலையா தான் இருக்கும், அவளுக்கு போயிட்டு இருக்குது. என் வீட்டு வாசல் எவ்வளவு தண்ணி ஊத்தி விட்டுருக்கா பாரு. அடியே மினிக்கி, வெளியே வாடி. என்னடி பண்ற வீட்டுக்குள்ள? வெளியே வரையா இல்லையா? என்னக்கா காலங்காத்தால இந்த பக்கம் வந்திருக்கீங்க? உன் வீட்டுல தண்ணி கடை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பொடி பீத்த சிரிக்கி. என்னடி உனக்கு பிரச்சனை? காலங்காத்தாலே வந்துட்ட? வாடி பொடின்னு பேசின வாயை தச்சிடும்டி. பொடி முட்டைக்கண்ணி, எதுக்கு காலங்காத்தால என்கிட்ட சண்டைக்கு வர? ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் வீட்டு சாக்கடை தண்ணி என் வீட்டு வாசல்ல நிக்குதுடி. நீ மேல் வீட்டுல இருக்குன்னு தண்ணி பொழிச்சு பொழிச்சு ஊத்திக்கிட்டே இருப்பேடி. ஊத்த வாய் சிரிக்கி. ரோட்ல தண்ணி போதும், உன் வீட்டுக்குள்ள வருது வீடு சண்டை வாங்க வந்துட்டா. இவ்வளவு விளங்குவாளா? ரோட்ல எங்கடி போதும்? என் வீட்டு வாசல் முன்னாடி நிக்குதுடி. உன் வீட்டு முன்னாடி பழம் நோண்டி வைக்கிட்டு அதுல சாக்கடை தண்ணி ரொம்ப குடும்பம் தர குடிச்சு நீச்சல் இருக்கு தானே. மாதிரி பேசிட்டு உனக்கு தொடப்பட்டு பிஞ்சிருடி. இது நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வீடியோ போய் கோல் மூடி சண்டை உண்டாருக்கோங்க. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே அடிச்சு மாஞ்சிக்கிறாங்களே, பார்க்க நல்லா தான் இருக்கு. பானு, என்னடி இப்படி சண்டை விட்டு மாஞ்சிக்கிறாளுங்க? அக்கா இப்பதாங்க தெருவே களை கட்டுது. எத்தனை நாள் ஆகிடுச்சு இப்படி பார்த்து? இந்த செல்லதா இதை வாய் கொடுத்தா மீறவே முடியாதுடி. அக்கா, அந்த ரோஸ் போட்டு மட்டும் நான் லேஸ் போட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? சரியான நாள். போடி, நான் போய் வேலைக்கு விட போறேன். அப்படியேக்கா, போங்க போங்க. இவங்க சண்டையில நடுவு மாட்டீங்கன்னு வச்சுங்களா, குமுறு கட்சி காசிடுவாங்க. செருப்பு பிஞ்சிரு, நாசமா பண்ணவளே. என் வீட்டு வாசல இருக்க சாக்கடை எடுத்து நடு வீட்டுல போட்டு போயிடுவேண்டி. ஆமா, இவ போட்டு போற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் பாரு. ரூசு சிரிக்கி. யாரடி ரூசு சிரிக்கி? நீ தான் அரமண்டது. வாடி, உன் வாயை உடச்சிடுறேன். பொடி ராட்சசி, உன்கிட்ட வாய் கொடுக்க முடியாதுடி. எங்கிருந்துதான் வந்தான்னு வாயடி சிரிக்கி. இப்படியே பேசிட்டு இருந்த உன் கண்ணை ரெண்டி நோண்டி கையில கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி உன் கையை உடச்சு மாவு கட்டு போட்டுருண்டி. வாடி வாடி கேன சிரிக்கி. யாருக்கு மாவு கட்டு போடலான்னு பாக்கலாம். இப்படியே பேசுறதா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் முடி பிடிச்சி அடிச்சு காட்டு. இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம் சாக்கடை தண்ணி வந்துச்சு, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் எப்படி இருக்கிற? குரங்காட்டு தான் இருக்கிற. நான் அப்படி தண்ணி ஊத்துவேன். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. நான் இவ்வளவு சொல்லி தண்ணி ஊத்து நான் சொல்றேன். இருடி வர சாக்கடை எடுத்து வந்து மூஞ்சில போடுறேன். ஆஹா, வசமா ஆடு சிக்கிடுச்சே. சரசு மாமியார் கோத்து விட்டுற வேண்டியதுதான். பாட்டி, பாட்டி, நீங்க வயசுல பெரியவங்க தானே, நீங்க போய் சண்டையை விலைக்கு விடுங்க, கேட்பாங்க. ஓ கேள்வி, இன்னைக்கு நீ செத்த. அத்தை போவாதீங்க. போடி கெட்டல புடிச்சவளே, அடிச்சு மாஞ்சிக்கறாங்க. போவாதன்ற. போய் வேலைக்கு போறேன்ல, வந்து வேலைக்கு பார்க்க வந்துட்டா. அத்தை சொன்னே கேளுங்க. இவன் மட்டும் தான் சாக்கடை எடுத்து அடிப்பாளா? எனக்கு அடிக்க தெரியும். ஏடி கூறு கெட்டவளே, இப்படி சண்டை போடுவாங்க? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐ, ஜாலியா இருக்கு. இப்பதான் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நான் அப்பவே சொன்ன போவாதீங்கன்னு. கேட்டாங்களா? சீ, என்ன இப்படி நாருது? அடி நாசமா பண்ணி எடுத்து சிரிக்கீங்களே, ஏன் முன்னாடி அடிக்கிறீங்க? அடி வாங்கிக்கோ. ஹாய் மலர். ஹாய் மலர். ஏய் மலர், நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட பத்தியா? என்னடி மலர் சொல்ற? நான் என்ன மறைச்சேன்? பாஸ் உங்க சொந்தக்கார பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி போறாங்க, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய் மாலு, எனக்கே தெரியாதுடி. நானே எங்கேஜ்மெண்ட் அப்பதான் பார்த்தேன். பாஸ் தான் மாப்பிள்ளை. அப்பதான் எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியும் எனக்கு தெரியும். என்ன ஒரே ஜாலியா இருந்தீங்க போல. ஒன்னும் சொல்ற மாதிரிலாம் ஜாலியா இல்ல, நார்மலா தான் போச்சு. போட்டோல பார்த்தா அப்படி தெரியல. நான் ஜாலியா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஓ,
அண்ணன் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தது போட்டோ. நான் அதில் தான் பார்த்தேன். நல்லா ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. உங்க அண்ணனா யாரு? தெரியாத மாதிரி நடிக்காத. 2 பேரும் ஜோடியா நின்று போட்டோ எடுத்துக்கிறீங்க. யாருன்னு என்கிட்ட கேட்குற? எல்லாம் உனக்கு தெரிஞ்சாலதான். ஏன் மாடு புரியுற மாதிரி சொல்லு. தலையும் புரியல வாழும் புரியல நீ பேசுறது. போதும் போது ரொம்ப தான் நடிக்காத. சுனில் அண்ணா தான். சுனில் அண்ணாவா? யார் அது? ரொம்ப நன்றி பண்ற. யாருன்னு தெரியாம தான் ஜோடி போட்டோ எடுத்தீங்களோ? அரமண்டல மாதிரி பேசிட்டு இருக்காத. யாருன்னு சொல்லு. உனக்கு அழகான பேர் வச்சாரு ஆண்ட கண்ணின்னு. அவர்தான். அந்த ஓனா முஞ்சு அவங்க நான் எங்க போட்டோ எடுத்தேன்? ஓஹோ, நீங்க 2 பேரும் போட்டோ எடுக்காம தான் அவர் ஸ்டேட்டஸ்ல போட்டுருந்தாரோ? அது மட்டுமா 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு இருந்தீங்களாமே? அப்படியே சொன்ன அந்த ஓனா முஞ்சு. வேற என்ன சொன்னா? ஏன் இதெல்லாம் கோவமா இருக்க மாதிரி நடிக்கிற? அங்க நல்லா பாஸ்தா பொழிஞ்சிட்டு இருந்தியாமே. அவர் சாப்பிட வாங்கன்னு கூட்டிட்டு போய் நீயே பரிமாறினியா? அவர் வேணான்னு சொல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னியாமே. விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டியா? பார்த்தா உங்க 2 பேத்துக்கு முறை வருதாமே. அந்த ஓனா முஞ்சு இப்படி நாம சொல்லிட்டு இருந்தா அவர் சரியா தான் சொன்னாரு. என்கிட்ட நல்லா பாசமா பேசினா நீ கேட்டா உங்ககிட்ட கோவப்படுவ பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இருக்கு. பொடி மென்டல். அவன பைத்தியக்கார மாதிரி எதனா உழைச்சி கிடக்குறா. நீ அதை நம்பிட்டு இருக்க? பரவாயில்ல மலர், நீங்க இப்பதான் பாத்தீங்க உங்களுக்கே லவ் ஓகே ஆயிடுச்சு. நானும் தேதா பின்னாடி 2 வருஷமா சுத்திட்டிக்கிறேன். அவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டான். நாசமா போனவன் என்ன சொல்லி வச்சுதான் மாதிரி எல்லாத்தையும் பொல்லாத்தையும். அவன்கிட்ட சரியா கூட நான் பேசல. மலர், நான் இதை தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீ எதுக்கு கோவப்படுற மாதிரி நடிக்கிற? இன்னைக்கு அண்ணன் வர சொன்னார் உன்னை பார்க்க. வருட்டு அந்த முட்டை கண்ணா. அவன் மூஞ்சி பேத்து எடுத்துறேன். லவர்ஸ்குள்ள 1000 இருக்கும். அடிச்சுக்கோங்க குடிக்குங்க. சரி, நான் ஒர்க் இருக்கு போய் பாக்குறேன். இது ஒரு பைத்தியம். நம்ம சொல்றது காயில வாங்க மாட்டா. இன்னைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அவனுக்கு. இந்த பொண்ணாதான் இருக்குமா? நம்ம பார்க்க தானே இவங்களும் டல்லா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அபிக்கு இவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. நான் பாக்குறப்ப 2 பேருமே டல்லா தானே இருந்தாங்க. ஒருத்தர் ஏதோ ஃபீல் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அம்மா, என்ன வர சொன்னீங்க? வா தம்பி, வந்து உட்காரு. சொல்லுங்கம்மா. என்னம்மாச்சு சோகமா இருக்கிறீங்க? எதனா பிரச்சனையாம்மா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அப்படியாம்மா இப்படி இருக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்கம்மா. நிலா எதனா சொன்னாடா? இல்ல தம்பி, நிலா பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். என்னம்மா சொல்லுங்க. நான் சொல்றேன்னா தப்பா நினைக்காத தம்பி. நிலா என் பொண்ணுன்னு நினைச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. தயங்காதீங்கம்மா, எதா இருந்தாலும் சொல்லுங்க. நானும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல. நான் இருக்கிற வரைக்கும் நிலாவுக்கு துணையா இருக்கேன். அதுக்கப்புறம் நிலா தனியா இருப்பா. எத்தனை நாள் இப்படியே விட முடியும்? அதான் நான் நிலாவுக்கு மறுமணம் பண்ணலான்னு இருக்கேன் தம்பி. அம்மா, உண்மையாவா சொல்றீங்க? நானும் அதாம்மா நினைச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கே உங்ககிட்ட அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நிலா வந்துட்டாளா, பேச முடியல. ரொம்ப நன்றிம்மா. நீங்க சம்மதம் சொல்லுவீங்களா என்னன்னு தெரியல. ஒரே குழப்பமாவே இருந்தது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். வெளியே வந்தாலே சகுனம் பார்க்கணும்னு ஊரு சொல்லும். அதிர்ஷ்டம் இல்லாதவனு சொந்த வீட்டிலேயே சொல்லுவாங்க. அதை விட கொடுமையானது என்ன தெரியுமா? இவ தப்பானவன் நம்ம காதுபடவே சொல்லுவாங்க. அந்த வழியும் தாங்கிக்கிட்டு நம்ம ஏன் தான் இருக்கணும்னு நினைக்க தோணும். இப்படிதான் பேசுறவங்க நம்ம மனசு நோகம்னு தெரிஞ்சே பேசுவாங்க. இப்போ நிலாவுக்கு கல்யாணம் பண்ணாலும் இப்படிதான் பேசுறவாய் பேசிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே காதுல வாங்காம நிலாவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அம்மா, அந்த மாதிரி பேசுற எந்த சொந்தமும் தேவலம்மா. யார் என்ன சொன்னாலும் என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நானே தேடி தருவேன். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களை மாதிரி ஒருத்தவங்க நான் பார்த்ததே இல்லை. என் தங்கச்சிக்காக நீங்க ஒன்னொன்னு பார்த்து செய்றீங்கம்மா. அடுத்த நொடியே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை வரும் தம்பி. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கத்தான். பேசுற வாய் நிறுத்த போவதில்ல, கேட்கற காது கேட்காம போக போறதில்ல. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நிலா கிட்ட இதை பத்தி எப்படி பேசுறதுன்னு தெரியலையே. அதாம்மா எனக்கும் தெரியல. நான் பேசினாலும் என்கிட்ட பேச மாட்டா. அம்மா கிட்டேயும் என்ன கோவமா தான் இருக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. தம்பி, நிலா கிட்ட எப்படின்னா பேசி சம்மதம் வாங்கிடலாம். ஆனா என்னம்மா? பையன் கிடைக்கணும்ல. கிடைச்சாலும் இந்த மாதிரி சொன்னா யார் முன் வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுவாங்க? அப்படியே யாரோ ஒருத்தர் வந்தாலும் அவங்க வீட்லயே ஒத்துக்கணும்ல. ஒரே வார்த்தையை சொல்லிடுவாங்க, இவர் ஆசை இல்லாதவனு. என் மகனுக்கு இவளால் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படிதான் தம்பி சொல்லுவாங்க. உங்களை மாதிரி ஒருத்தவங்க நம்ம கிடைப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருந்தால் சந்தோஷப்படுற மொதல் ஆள் நான் தான் தம்பி. கண்டிப்பா நடக்குமா. ஃபர்ஸ்ட் நிலா கிட்ட பேசணும். நான் வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி எதுக்கு தம்பி? நிலாவுக்கு ஒரு நல்லது நடந்தாவே போதும். சரிம்மா, நான் வரேன். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். போயிட்டு வா தம்பி. நிலா கிட்ட எப்படி பேசுறது, யாரை வச்சு பேசுறதுன்னு தெரியலையே. ஆனா நிலா இருக்கிற மைண்ட் செட்ல யார் பேசினாலும் காதுல வாங்க மாட்டா. யாரை வச்சுதான் பேசுறதுன்னு தெரியலையே. பேசாம அபிகிட்ட சொல்லி பேச சொல்லலாமா? அவன் தான் கரெக்டான ஆளு. ஏன்னா என்னாட்டுமே அவனும் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறாள். அவன் பேசினாதான் சரிப்பட்டு வரும்.
கரெக்டு தான், இவனை வச்சே பேச வைக்கலாம். ஆனா நீ எல்லாம் புது ஆளுகிட்ட யார்ட்டையும் பேச மாட்டாளே. என்ன பண்ணலாம்? பார்த்த உடனே பேச முடியாது. அப்படி பேசினாலும் அது சரிப்பட்டு வராது. மலர் கூட தானே எப்படி இருக்கிறா? ஐடியா கிடைச்சிருச்சு. அதான் சரிப்பட்டு வரும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க 2 பேத்தையும் மீட் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கலாம். மலர்கிட்ட சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொல்லலாமா? ஆமா, அதான் கரெக்ட். எதிர்ச்சியா பார்த்த மாதிரி இருக்கும். ஹலோ மலர். சொல்லுங்க நிலாண்ணா. மலர், எப்போ ஒர்க் முடியும்? 5 o'clock ஆகும் நிலாண்ணா. அப்படியா? மலர், நிலாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? ஓகே நிலாண்ணா. மலர், நீயே கூட்டிட்டு வர மாதிரி வா. நான் சொன்னேன்னு சொல்லாத. சரிங்க நிலாண்ணா. அப்புறம் இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டு வருவான். அவன் உனக்கு தெரிஞ்சானு சொல்ல நிலா கிட்ட. ஏன் நீங்க வர மாட்டீங்களா நிலாண்ணா? உங்க ஃப்ரெண்ட் எனக்கு எப்படி தெரியும்? மலர், நானும் வருவேன். என்னை பார்த்தா அவ பேச மாட்டாள்ல, நான் எடியே இருப்பேன். என் ஃப்ரெண்டு வருவான். நீ அவனை தெரிஞ்ச மாதிரியே பேசு. நிலாவுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. நான் என் ஃப்ரெண்டு சொல்லி அனுப்புறேன். மலர், உன் பேர் சொல்லுவான். அதான் என் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஓகே நிலாண்ணா. ஓகே மலர், நிலாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஓகே நிலாண்ணா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இவர் ஏன் திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு? ஒருவேளை நிலாக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காரோ? ஆனா ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்றாரு நிலாக்காவுக்கு. அவர் தான் மாப்பிள்ளையா இருக்குமோ? இருந்தா நல்லதா இருக்கும். எப்படியும் நிலாக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷமா இருக்கும். அபிக்கு கால் பண்ணி அவனையும் கோயிலுக்கு வர சொல்லிடலாம். ஹலோ மச்சான். ஹலோ மச்சான், என்ன பண்ற? வீட்டுல தான்டா இருக்க. நீ என்ன பண்ற? மச்சான் சாரிடா, அன்னைக்கு உன்கிட்ட சொல்லிக்காமலே வந்துட்டேன். பரவாயில்ல மச்சான், சாரி கேட்க தான் ஃபோன் பண்ணியோ? இல்லடா மச்சான், எதனா வேலையா இருக்கிறியா? இல்ல மச்சான், வேலைலாம் ஒண்ணும் இல்ல. ஓகேடா, வர முடியுமா? எங்கடா மச்சான்? மச்சான், என் தங்கச்சியை பார்த்து பேசிட்டு வரலாம்டா. ஓகேடா மச்சான், எங்கன்னு சொல்லு, வரேன். கோவிலுக்கு வந்துரும் மச்சான். உங்க ஊருக்கு தானே? வர மச்சான். என்ன டைமிங்? ஆமாண்டா, 5:30க்கு வந்துடுறியா? ஓகேடா, கோவில மீட் பண்ணலாம். ஓகே மச்சான், பாய்டா. ஹாய் நிலா, ஒர்க் முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சது. நிலா வாங்கலாம், ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க போய் குடிங்க. நிலா வாங்கலாம், நீங்க வந்தா நல்லா இருக்கும். ஜூஸ் வேணும்னா டீ காஃபி எதனா குடிக்கலாமா? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். நரேஷ், என்ன மலர்? இங்க என்ன பண்றீங்க? சும்மா நிலா கிட்ட ஜூஸ் குடிக்க போலான்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு வேணா நீங்க போய் குடிங்க. அதையே நிலா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நிலா வந்தா நல்லா இருக்கும் ஜூஸ் குடிக்க, அதான். ஏன் நிலாக்காவை ஜூஸ் போட்டு தராங்க? குடுத்தா நல்லதா இருக்கும். என்ன சொன்ன? மலர், நீயே வாயா ஜூஸ் குடிக்க. நரேஷ், எங்களுக்கு வேண்டாம், நீங்க மட்டும் போய் குடிங்க. நான் ஜூஸ்ல கூட குடிங்க, உங்க இஷ்டம். இந்த லூசு கூட போய் ஜூஸ் குடிச்சா ஜூஸ் ஜில்லுன்னு கூட இருக்காது, சூடா தான் இருக்கும். நிலாக்கா. சொல்லு மலர். அக்கா ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு போலாம்க்கா வீட்டுக்கு. ஏன் மலர், வீட்டுக்கு போயிட்டு போலாம்ல? இல்லக்கா, ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம்க்கா. ஓகே மலர். மச்சான், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அவன் தங்கச்சி வந்துட்டாங்களா? இப்பதான் வந்தாங்க, உள்ள போயிருக்காங்க. ஓகேடா, போய் பார்க்கலாம். மச்சான், என்னடா சொல்லு. ஒண்ணு இல்ல மச்சான், என் தங்கச்சிக்கு தெரியாம தான் வர சொல்லியிருக்கா. என் தங்கச்சி கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட சொல்லி தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. மச்சான், நான் இடையே காட்டுறேன் மச்சான், நீ போய் பேசிட்டு வா. மச்சான், நான் எப்படி பேச முடியும்? என்ன யாருன்னு தெரியாதுல்ல. நீ கூட வா, பாத்துக்கலாம். இல்லடா மச்சான், என்னை பார்த்தா கோவப்படுவா, அதான் சொல்றேன். சரிடா, இப்ப நான் போய் பேசினா என்ன யாருன்னு கேட்பாங்களா? என்ன சொல்றது? மச்சான், அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. மச்சான், என் தங்கச்சி கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவ பாத்துக்குவா. இன்னைக்கே பேச முடியாதுல்ல, ஃபர்ஸ்ட் நீ போய் பாரு. அந்த பொண்ணே உனக்கு தெரிஞ்சானாலும் சொல்லுவா. நான் ஏற்கனவே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்டு வருவான்ட்டு. நீ தெரிஞ்ச அந்த மாதிரி பேசணும்னு. ஓகேடாவா, போலாம். அந்த பொண்ணு பேர் என்ன? மச்சான், அந்த பொண்ணு பேர் மலர். நீ போய் பேர் சொன்னாவே அந்த பொண்ணு தெரிஞ்ச மாதிரி பேசும். சரிடாவா, உள்ள போகலாம். மச்சான், நான் இடையே இருந்து யாருன்னு சொல்றேன், நீ மட்டும் போய் பேசிட்டு வா. ஓகேடா மச்சான், வா. மச்சான். சொல்லு மச்சான். அங்க உட்காந்து இருக்கிறாங்களா 2 பேர்? ஆமா, அதுல யாரும் உன் தங்கச்சி? மச்சான், ஒயிட் கலர் சுடி போட்டிருக்காள், அவதான் என் தங்கச்சி. அவங்கள மச்சான், முகமே தெரியலையே, அந்த சைடு திரும்பி உட்காந்துருக்காங்க. மச்சான், நீ கிட்டே போய் பாத்துட்டு வா. பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கால, அந்த பொண்ணு பேர் தான் மலர். ஓகேடா மச்சான். மச்சான், அதான் என் தங்கச்சி. மச்சான், அதான் என் தங்கச்சி நிலா.